ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நீங்க என்னன்னே மனுஷனை பார்க்க வரீங்க, ஆண்டவர் பார்க்கணுன்னே அன்னைக்கு நைட்டு தரிசனம் ஆயிடுச்சு. எப்படின்னா ஊரே நிக்குது, அழுக்கு 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 அழுக்குன்றாங்க மனுஷங்க, ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அப்ப நான் வர்றேன், என்னடா அழுக்கு அழுக்குன்றாங்களே அப்படின்ட்டு விளக்குறேன். அந்த மக்களை விலக்கி விட்டு போய் பார்த்தா, அதான் சகரியா 13 வருதுல, ஜனங்களுடைய அழுக்க நீக்கிறதுக்கு ஜீவ ஊற்று ஒன்று புறப்படும் அப்படின்னு. அந்த ஊத்து அழுக்கா இருக்கு, அவரும் அழுக்கா இருக்கு. ஆனா இயேசு இந்த படத்துல என்ன உடஞ்சி வச்சிருக்காங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அவர் அப்படியே கொஞ்சம் வயசு அப்படியே அசட்டை பண்ணி கவலையோட நிக்கிறாரு, அழுக்கா இருக்காரு, அழுக்கா நிக்கிறார். அப்போ நான் சொல்றேன், அட பாவிகளா, இல்லை இயேசு கிறிஸ்துடா அப்படின்றேன். இல்லை இந்த வந்துட்டான்டா, அந்த அழுக்கான அந்த மனுஷனுக்கு ஆதரவா வர வந்துட்டான்டா, தண்ணி இல்லாத காலத்துல தண்ணி அழுக்கா போச்சுடா இந்த ஆளுனால. இப்போ நான் சொல்றேன், உங்க பாவ அழுக்குனால தான்டா இவர் அழுக்கா இருக்காரு அப்படின்றேன். உங்க பாவ அழுக்குனாலே அவர் அழுக்கா நிக்கிறாரு, அவர் அழுக்கு கிடையாதுடா, நீங்க தான்டா அழுக்குன்றேன். ஏய் ரொம்ப பேசாதப்பா அப்படின்றாங்க. அப்ப நான் சொல்றேன், அப்ப அவரை உத்து பார்க்கும்போது அவர் சொன்னாரு, என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு நிந்தியா இருக்கு, அதாவது என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு நிந்தையா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அந்த வசனம் வருது. அடைச்சிருங்க. அதாவது முக்கியமான இடத்துல தான் இடைஞ்சல் வரும். அதாவது அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு வார்த்தை வருது, என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதே அவனுக்கு அழுக்கா தெரியுது. அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு உருவாயாக மனுஷன் உங்களுக்கு எவையெல்லாம் செய்யணும் அது பிறருக்கு செய்யணுன்ற அந்த வார்த்தை நிந்தையா இருக்கணும் அப்படி சொல்றாங்க இந்த மக்கள். நாங்க எங்களுக்கு வாழ முடியும், என் கொண்டாட்டி தான் வாழ முடியும், அதை வர நான் யாருக்காக வாழ முடியாது அப்படின்றாங்க சொல்றாங்க. நாங்க எங்களுக்காக தான் வாழ முடியும், உன்னை போல பிறருக்கு எனக்கு எதெல்லாம் செய்யணும் அது பிறகு செய்யணும், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்றாங்க. அப்ப நான் சொல்றேன், இவர் தான் எனக்கு ஆண்டவர்னு தெரிஞ்சு போச்சு, நான் அவர்கிட்ட போறேன், யாரா வர்றீங்கன்ற. அப்ப இவனும் வரமாட்டேங்கிறாங்க. இதோ வர்ற அந்த ஆள்கிட்ட போறானாம்டா, என்னமோ நம்மளுக்காக வாழக்கூடாதாம்டா, பிறருக்காக வாழணுமாம்டா, ஏன்னா நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்னு ஓடி தவணேன், தண்ணிக்குள்ள தவணே அவரே கையை நின்றார். அதோட அந்த வெளிப்பாடு. அப்போ ஒரு வசனம் வருது, ஒரு குரல் கேள்வி, அறியாதவர்கள் என்னை அழுக்காக்குகிறார்கள், அறிந்தவர்களும் என்னை சிலுவையில் இருக்கிறார்கள். அப்படி ஆயிடுச்சு.